வணக்கம். என் பெயர் அருள் நம்பி. இன்று நான் பேச போகும் தலைப்பு நோய் தீர்க்கும் மூலிகைகள். நோய் என்ன? நோய்க்கான காரணம் என்ன? நோய் தீர்க்கும் வழி என்ன? இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அல்லனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று கூறுகிறார். கண் பார்த்து கைமூலம் பறிக்கப்படுவதால் மூலிகை என்ற பெயர் பெற்றதோ? மூலிகை என்பது மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள். மூலிகைகள் இலைகள், வேர்கள், பூக்கள், விதைகள் என தாவரத்தின் பல பாகங்களை உடையது. இயற்கையின் கொடையாக மூலிகைகள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த மூலிகைகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய்களை குணமாக்கவும் உதவுகின்றன. மூலிகைகள் இன்றும் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகளில் சிகிச்சை அளிக்க பயன்படுகின்றன. மூலிகை பற்றிய சிறுகவிதை. மூளைக்கு வல்லாரை முடி வளர நீலி நெல்லி, ஈலைக்கு முசுமுசுக்கை எலும்பிற்கு இளம் பிரண்டை, பல்லுக்கு வேளாளன் பசிக்கு சீரகம் இஞ்சி, கல்லீரலுக்கு கரிசாலை காமாலைக்கு கீழா நெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை காதுக்கு சுக்குமருள், தொண்டைக்கு அக்ரகாரம் தோலுக்கு அருகுவேம்பு, கக்குவானுக்கு வசம்பு காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயிலிறகு வாய்ப்புண்ணுக்கு மணத்தக்காளி, அருந்தமிழர் வாழ்வியலில் அன்றாடம் சிறுபிணிக்கு அருமருந்தாய் வழங்கியதை அறிந்தவரை உரைத்தேனே. நன்றி, வணக்கம்.